எஸ்சிஆர் நடைமுறைப்படுத்தி மிக சிறப்பாக விளக்கியாக வேண்டியிருக்கு. சாதாரண மக்களுக்கும் வாக்காளர் பெருமக்களுக்கும் சில அதில் இருக்கிற சரத்துகள் புரிவதற்கு அவசியம் இருக்காது. அந்த வகையில் இருக்கிற அந்த சட்டத்திட்டங்கள் நடைமுறைகள் மிக விரைவாக தீர்த்து கொள்ளக்கூடிய நடைமுறை தான் இருக்குது. அதனால நியாயமான வாக்குகளை சேர்ப்பதற்கும் போலியான வாக்குகளை எடுப்பதற்கும் இது ஒரு நல்ல வாய்ப்பு. இந்த வாய்ப்பை தமிழக மக்கள் அதிமுக வரவேற்கிறது. தமிழகத்தில் வரவேற்கிறது. குழப்பத்தில் சில செய்திகள் அதிகாரிகள் எப்படி செயல்படுத்த வேண்டும் என்ற விளக்கத்தை மிகச்சரியாக சொன்னால் தெரிந்து கொண்டால் அது ஒரு பெரிய சிரமம். தான் முக்கியமாக பிஎல்ஏனால வேலை என்ன தெரியும். பிஎல்ஏ ஒரு சூப்பர்வைசர் கண்காணிக்கத்தான் எங்களை பொறுத்த வரைக்கும் அதிமுக திமுக எங்களுக்கு இருக்க அதிகாரம் சரியாக செய்கிறார்களா இல்லையா என்பதுதான். பட் அரசு நினைத்தால் அரசு இயந்திரம் தான் பண்ணியாகணும். நீண்ட நெடினால் வச்சாலும் மக்களுக்கு வேற வேலை செய்ய முடியும். இது அரசு இப்போ அங்கன்வாடியில் இருக்கிறவங்க பிள்ளைகளுக்கு சமையல் பண்ணணும் இது பண்ணணும்னா நீண்ட காலம் போட்டால் அவங்களுக்கு பணி கட்டிக்கணும். அரசு பணி குறிப்பிட்ட ஒரு மாதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மாதம் போதுமானது. முறையாக சிறப்பாக செய்ய வேண்டும் என்றால் மிகச்சிறப்பாக செய்வதற்கான காலம் போதுமானது. இதை சரியாக பயன்படுத்த வேண்டும். மக்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்த வேண்டும். அந்த விழிப்புணர்ச்சி அடிப்படையில் நீங்கள்லாம் கேட்குற ஊடகங்கள் இன்றைக்கு திருப்பி கேட்கறதுனாலேயே மக்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சி இருந்துச்சு. நம்ம ஓட்டு இருக்கா இல்லையா கண்டுபிடிக்கலாம் என்ற எண்ணம் எல்லோருக்கும் உருவாகிவிட்டது. அதனால் வாக்குகளை சேர்ப்பதற்கான வழிவகைகள் நிறைய இருக்கின்றன. பிஎல்ஏக்கு நாங்கள் உதவலாம். சில பேர் விட்டு போச்சுன்னா பண்ணுங்க, இதுதான் வழிமுறை. நாங்கள் மக்கள் தொடர்பு முடிப்பதற்கு என்ன வாய்ப்பு. இது சரியான நேரத்தில் சரியான முறையில் இந்த அரசாங்கம் தேர்தல் ஆணையம் எடுத்திருக்கிறது. தேர்தல் ஆணையம் எடுப்பதை முறையாக இன்னும் சிறப்பாக செய்ய வேண்டும். அரசு அதிகாரிகள் மீது தேர்தல் ஆணையத்துக்கு எல்லாவித அதிகாரம் இருக்கிறது. எந்த அதிகாரி தவறு செய்தாலும் நடவடிக்கைக்குரிய அதிகாரம் தேர்தல் ஆணையத்திற்கு இருக்கிறது.